தேர்தலுக்கு முன்பாக தவேக கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் முழுமையுமாக தள்ளுபடி செய்யப்படும். பெரிய விவசாயிகளுடைய பயிர்க்கடன் சரிபாதி தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்திருந்தார். ஆனால் முதல்வரான பிறகு 50,000 என தொகையில் நிர்ணயம் செய்கின்றார்கள். இப்போது 75,000 ஆக்கியிருக்கின்றார்கள். நான் கேட்பதெல்லாம், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க. சொல்லும் செயலும் மாறக்கூடாது. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று. இப்படிப்பட்டவங்களுடைய உறவு கனவில் கூட வரக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். இதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு சொன்னபடி, முதல்வர் அவர்கள் சொன்னபடி கடன் நிவாரணம் அளிக்க வேண்டும். விளைவிச்சா மட்டும் போதாது, விளைவிச்சதை காக்கணும். ஆக கொள்முதல் நிலையத்தை கொண்டுக்கிட்டு போகிற அந்த நெல்லை பாதுகாப்பான இடங்களில் வைக்கிறதுக்கு கிடங்கு வசதி கிடையாது. அங்கே சாலை ஓரங்கள்லே திறந்த வெளியிலே விவசாயிகள் கொண்டு வச்சுருக்காங்க. மழையில் நனையுது, முளைச்சி போகுது. ஆக இந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த கிடங்குகள் கட்டுவதற்கு உண்டான நிதி ஒதுக்கீடு இருக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் இல்லை. ஆகவே இந்த பட்ஜெட்டில் அது ஒரு பெரிய குறை. ஆக சட்டப்பேரவையில் உறுப்பினர் கூட அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது நியாயமான கோரிக்கை. தமிழ்நாட்டின் 2வது பெரிய அணை கீழ்பவானி அணை. இந்த பாசனம் 3 மாவட்டங்களில் இருக்கின்றது. 1968 இன்று வரை நீர் நிர்வாகத்தில் அரசு ஆணை, விதிமுறை, காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை. நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு, வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை நடத்தி வருகின்றது. நீர்வளத்துறை பொறுப்பு வைத்த அமைச்சர்கள் உயிரோடு இருப்பவர்கள் துரைமுருகன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, KV ராமலிங்கம் போன்றவர்கள். நீர் நிர்வாகத்தவறு ஏதும் நடக்கவில்லை என நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசு கொடுப்பதாக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆக காவிரி தீர்ப்புப்படி நீர் நிர்வாகம் நடக்க வேண்டும். இல்லையேல் இந்த அரசு 10 தொகுதி பாசன பயனாளிகளுடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்திவிட முடியாது. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்க வேண்டி வரும். இதற்கு ஒரே தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, இரு மாநில உறவை மேம்படுத்தும் தீர்வு, இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு வலு சேர்க்கும் தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 TMC, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.2.5 TMC, கேரளாவுக்கு 21 TMC. இந்த அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே சேமிக்கப்பட வேண்டும். இதுவே நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும். இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுதான் தீர்வு பெற்றுத்தரும். மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. மேலும் இந்த அணை கட்டுவதால் சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்படும், வனம் அழிக்கப்படும். இந்த அணை கட்டுவதற்கு உண்டான கட்டுமான பொருட்களை தமிழ்நாடு வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும். ஆக தமிழ்நாடு அனுமதித்தால் மட்டுமே இந்த அணை கட்ட முடியும். இதற்காக இப்போது முதலமைச்சர் சிவகுமார் தீவிரமாக இருக்கின்றார். தேர்தல் வருகின்றது விரைவில். அதில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும், இவர் முதலமைச்சராக வேண்டும். அதற்காக போடுகின்ற நாடகமே தவிர வேறு எதுவும் இல்லை.